2025 அக்டோபர் 17 அன்னைக்கு ஹைதராபாத்ல இருக்கிற ஜவஹர் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 இளம் பெண்கள் வர்றாங்க. ஒரு பெண்ணுடைய பேரு ரோஷினி, அவங்களுக்கு 21 வயது. இன்னொரு பெண், அவங்களுக்கு 17 வயது. மைனர் பெண் அப்படின்னால அவங்களுடைய உண்மையான பேரை நம்ம சொல்ல முடியாது. சீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை பேரை நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 இளம் பெண்களும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அது அப்படின்னா, எங்க அம்மாவை காணா 1.5 மாசமா அப்படிங்கிறது தான் அந்த கம்ப்ளைண்ட். 1.5 மாசமா காணா, இப்பதான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டதுக்கு அந்த 2 பெண்களும் சொன்னது, எங்க அம்மா எங்க வீட்டை விட்டு யாரோ ஒரு நபர் கூட போயிட்டாங்க, அவங்க போன் நம்பரையும் மாத்திட்டாங்க, எங்களால கண்டுபிடிக்க முடியல, நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்றாங்க. சரி, காணா போனது யாரு, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்களுடைய பேக் ட்ராப்பு, மற்ற எல்லா விவரங்களையும் சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்கும் பொழுது அந்த பெண் யாரு அப்படிங்கிற எல்லா தகவலையும் சொல்றாங்க. அப்படி அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, ஹைதராபாத்தை சேர்ந்த ஜவஹர் நகர்ல அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. இவங்களுக்கு 40 வயது. உடைய கணவர் பேரு ஈஸ்வர். இந்த கணவருக்கு 50 வயது. இந்த ஈஸ்வர் வந்து ஒரு ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2 பேருக்கும் 2 பெண் குழந்தைகள். அதான் நான் சொன்ன ரோஷினி, சீமா. 5 வருடத்திற்கு முன்னாடி ஈஸ்வருக்கும் அஞ்சுக்கும் பயங்கரமான கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மியூச்சுவலா முடிவு பண்ணி டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஈஸ்வர் என்ன பண்றாருன்னா, தெலுங்கானா பகுதியில வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவர் செட்டில் ஆயிடுறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இந்த 2 பெண்களும் இப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்க. இந்த 2 பிள்ளைங்களையும் வளர்க்கிற பொறுப்பு வந்து அஞ்சுக்கு வந்துடுது. அதனால அது வரைக்கும் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க, எந்த வேலையும் செஞ்சு வளர்க்கப்படாதுங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கு போயிட்டு வீட்டு வேலை செஞ்சுதான் இந்த 2 பெண்களையும் படிக்க வைக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் ரோஷினி என்ன பண்றாங்கன்னா, இவங்க காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு இவங்க தங்கியிருக்கிற இவங்க வீட்டு பகுதியிலிருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி சிட்டி பகுதியில போயிட்டு ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்றாங்க. அங்கேயே பக்கத்துல ஒரு மேன்ஷன் பார்த்துட்டு தங்கி அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி மட்டும் இன்னும் ஸ்கூல் படிப்பை படிச்சுட்டு இருக்காங்க. மே மாசம் ஒரு 15 போல இந்த ரோஷினி தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க தங்கச்சிட்டு கேட்கறாங்க, நானும் 3 நாளா அம்மாவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், அம்மாவுடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வருது, அம்மா எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுதுதான் தங்கச்சி சீமா சொல்றாங்க, அம்மாவுக்கு வந்து மே 12 அன்னைக்கு நானும் அம்மாவும் வீட்டுல இருந்தோம், அம்மாவுக்கு ஒரு கால் ஒண்ணு வந்துச்சு அவங்க மொபைலுக்கு. இந்த காலை அட்டன் பண்ணவங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஏதோ திங்க் பண்ற மாதிரி சீரியஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு பேக்கோட வெளில போனாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லல. சரி, நானும் எதுவும் வெளில போறாங்க வந்துருவாங்க போலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நாள்ல வரவே இல்லை. நானும் இதுக்கப்புறம் சுத்தி விசாரிச்சு பார்த்துட்டு சரி எங்கேயாவது தூரமா போயிருப்பாங்க வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இது வரைக்கும் வரலன்னு சொல்லிட்டு தங்கச்சியும் அக்கா கிட்ட சொல்றாங்க. இந்த அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து இவங்க ரிலேஷன் வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு, அம்மா எங்கெல்லாம் போவாங்களோ எங்கெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அந்த எல்லா வீடுகளும் போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி விசாரிச்சதுல அஞ்சு வரவே இல்லை அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. அதுக்கப்புறம் 1.5 மாசம் இதுக்கு இடையில ஆயிடுது. ஆனா அம்மா எங்கோ இருக்காங்க அப்படிங்கிற நினைப்பே இருந்தவங்க 1.5 மாசமா அம்மாவை பத்தியான எந்த தகவலும் கிடைக்கல அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கப்புறம் நம்ம தாமதிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஜவஹர் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அப்படி தேடும் பொழுது அஞ்சு கடைசியா எங்க இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்க மொபைல் டவர் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அஞ்சுடைய ஃப்ரெண்ட்ஸ், வேலை பார்த்த இடங்கள், அவங்க கணவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. இப்படி யார்கிட்ட போய் விசாரிச்சாலும் அஞ்சுவை பத்தியான எந்த தகவலுமே கிடைக்கல. அப்படிங்கிறதுனால அஞ்சுடைய புது நம்பர் ஏதாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணாங்க, எதுவுமே கிடைக்கல. காலப்போக்கில் பல மாதங்களா இந்த வழக்கு வேற எந்த முன்னேற்றமும் இல்லாம அப்படியே போயிருது. 1 வருஷமும் ஆகி போயிருது. இந்த 1 வருஷம் கழிச்சு ரோஷினி மட்டும், அதாவது அக்கா இருக்காங்களா, அவங்க மட்டும் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் போயிட்டு எங்க அம்மா பத்தி தகவல் கிடைச்சதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்கறதுனாலே ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த வழக்கை மறுபடியும் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டேஷன்ல இருந்து உங்க வீட்டுக்கு போயிட்டு என்கொயரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அஞ்சு வாழ்ந்த வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டுல ஒரு தம்பதிகள் குடியிருந்திருக்காங்க. அந்த தம்பதி யாரு அப்படின்னா, தங்கச்சி இருக்காங்களே சீமா. அந்த சீமாவுக்கு இப்ப கல்யாணம் ஆகி 2 மாசம் கை குழந்தை இருக்குது. சீமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பையனை பார்த்த உடனே போலீஸ்க்கு ஷாக்கு. ஏன்னா அவன் ரொம்ப பிரபலமானவன். ஏற்கனவே இதே போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் மேல ஒரு 4-5 வழக்குகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால போலீஸ்க்கு ரொம்ப அறிமுகமான ஒரு பையன் தான் அவன். அந்த பையன் பேரு மோந்தி குமார் சிங். இவன் ஒரு லாரி டிரைவரா இருக்கான். எந்த பகுதியில போச்சுன்னா ஜிடி மெட்லா அப்படிங்கிற இந்த பகுதியில தான். இந்த பையனை பார்த்தா போலீஸ்க்கு ஏதோ ஒரு உறுத்தலா இருக்கவே இந்த பையனை தனியா கூட்டு போயிட்டு, அப்பா உனக்கும் உங்க மாமியார் காணாம போயிட்டாங்களே, அதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தோணுது, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, உங்க மாமியார் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சதும் ஆரம்பத்துல அவன் வந்து இல்லைங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்கான். அப்படி உளர்னவன் ஒரு கட்டத்துல உண்மையை சொன்னான்.
அப்படி அவன் என்ன உண்மையை சொன்னா, இவங்க மாமியார் எங்க போயிட்டாங்க, இந்த மாமியாருக்கும் மோந்திகுமார் சிங்குக்கும் என்ன உறவு இருந்தது, பயங்கரமான மர்மமான ஒரு கேஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த கிரைம் சேனல்ல பேச போறோம். சரி நம்மளே இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. சரி, அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது பார்த்துருவோம். இந்த மோந்திகுமார் சிங்கை வந்து அவங்க கடுமையா விசாரிக்க ஆரம்பிச்சதுல சில உண்மைகளை அவன் கக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த 5க்கு 2 மகள்கள், அக்கா ரோஷினி மட்டும் ரொம்ப நல்லா படிச்சு காலேஜ் லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனா தங்கச்சி சீமாவுக்கு படிப்புல அவ்வளவு நாட்டம் இல்லாம சோசியல் மீடியாக்குள்ள அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க. அப்படி சோசியல் மீடியால இவங்க இருக்கும் பொழுது இன்ஸ்டால ஒரு பையனை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இன்ஸ்டால அவங்க பிடிச்ச பையன் தான் இந்த மோந்திகுமார் சிங். மோந்திகுமார் சிங் ஒரு லாரி டிரைவர்னு சொன்னேன். இந்த 2 பேரும் அம்மாவுக்கு தெரியாம மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாம பல இடங்கள்ல வெளியில சுத்தி தெரிய ஆரம்பிக்கிறாங்க. சில மாதங்கள் கழிச்சு இப்படி உங்க பொண்ணை நாங்க வெளியில ஒரு பையனோட பைக்ல பார்த்தோம் அப்படின்னு பல தகவல்கள் அஞ்சுடைய காதுக்கு வருது. அஞ்சு என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இதை கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இப்பதான் உனக்கு வந்து 15 வயசு ஆகுது, இந்த நேரத்துல உனக்கு காதல்லாம் வேணாமா, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது, அதனால நீ படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போ, அதுக்கப்புறம் ஒரு நல்ல லைஃபை நம்ம பார்த்து அமைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்பை காட்டுறாங்க. ஆனாலும் அந்த 13 வயதுல டீனேஜ்ல அம்மா சொல்றது எதுவுமே புரியாம அம்மா வந்து மிகப்பெரிய எதிரியாவே பாவிக்க ஆரம்பிச்சுட்டு அம்மாவுக்கு தெரியாம இந்த மோந்திகுமார் சிங்கோட சுத்துறதா இருந்திருக்காங்க சீமா. இப்படி இருக்கும்போதுதான் அம்மாவுக்கு தெரியாம இவங்க காதலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள், அதாவது 2024 அக்டோபர், இவங்க காதல் பண்ண ஆரம்பிச்சது 2023, ஒரு வருஷம் கழிச்சு 2024 அக்டோபர்ல சீமா வீட்டு வேலைக்காக போயிட்டு ஒரு மணிக்கு திரும்பி வந்திருக்காங்க. எப்பவுமே காலையில கிளம்புனாங்கன்னா அவங்க வர்றதுக்கு 4-5 மணி ஆகணும். அப்படி வீட்டுக்கு வரும்போது வீட்டுல அவங்க பார்த்த காட்சி அதிர்ச்சியில உரையிற மாதிரியான காட்சி. என்னன்னா, அந்த பையன் மோந்திகுமார் வீட்டுல இருந்திருக்கான், தன்னுடைய இந்த டீனேஜ் பெண்ணும் தனியா இருந்திருக்காங்க. 2 பேருமே தவறா இருக்கிறத அவங்க அம்மா பார்த்துட்டு ஒரு சின்ன பொண்ணை வந்து இவன் இப்படி அவருடைய மனசை கெடுத்து பண்ணிட்டான் சொல்லிட்டு அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு தெருல இருக்கிற எல்லாரையும் கூட்டி வச்சு அவனை அங்கேயே லாக் பண்ணி அதுக்கப்புறம் ஜவஹர் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போக்சோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் வந்து இந்த மோந்திகுமார் சிங்கை அரெஸ்ட் பண்றாங்க. ஏறக்குறைய 50 நாள் போக்சோ கம்ப்ளைண்ட்ல உள்ள இருந்தவன் அதுக்கப்புறம் வெளியில வர்றான். வெளில வந்தவன் மறுபடியும் என்ன பண்றான்னா இந்த சீமா கூட சேர்ந்து பழக ஆரம்பிச்சு வெளில சுத்த ஆரம்பிக்கிறான். இது அம்மாவுக்கு தெரிய வர மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஆகுது. இந்த மாதிரி அடிக்கடி வெளியில வர்றதும் சீமா கூட சேர்ந்து சுத்துறதும் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதும் இந்த மாதிரியே பண்ணிட்டே இருந்திருக்கான் இந்த மோந்திகுமார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த மோந்தியும் சீமாவும் ஒரு நாள் பேசியிருக்காங்க, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிறது உங்க அம்மா மட்டும்தான், அதனால உங்க அம்மாவை நம்ம ஏதாவது பண்ணலைன்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது, நம்மளை பிரிச்சிருவாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 பேருமே திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் அவங்க குறிச்ச நாள் தான் 2025 மே 12. அஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, வழக்கம் போல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள இந்த மோந்தி கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. இவங்க ரொம்ப கேஷுவலா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. சடார்னு தன்னுடைய இளைய மகள் சீமா வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பின்பக்கமா போயிட்டு கத்தியோட மறைஞ்ச இந்த மோந்தி வந்து அஞ்சுடைய மார்பு பகுதியில 5 முறை கத்தியால் அப்படியே குத்துறான். துள்ள துடிக்க அப்படியே அவங்க ரத்தம் வழிஞ்சு அந்த இடம் முழுவதும் நனைஞ்சு அதுக்கப்புறம் அவங்க உயிரை விடுறாங்க. ரொம்ப பரிதாபமா மகளே பிடிச்சிக்கிறாங்க அம்மாவை. இப்படி ஒரு கொலை அரங்கிறது. ரத்த வெள்ளத்துல அம்மாவுடைய சடலம் அங்க கிடக்குது. கதவெல்லாம் போட்டுட்டு இந்த 2 பேர் மட்டும், 2 பேருமே அவனுக்குமே வயசு ரொம்ப கம்மி, 21 வயசு தான். ஸோ இப்போ இந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு அவங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கொலை பண்றதுக்காக ஐடியா போட்டவங்க எப்படி இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. சரி, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைட்ல கொண்டு போய் இந்த பாடி எங்கேயாவது தூக்கி வீசிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்தில் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த முயற்சி கை கூடல, வெளியில போனா மாட்டிக்கும் அப்படிங்கிறதுனால 2 நாளுக்கு மேலையும் அந்த உடலை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்திருக்காங்க. மெல்லமா துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க, இந்த பாடியை வீட்டை விட்டு வெளியில கொண்டு போனோம்னா நம்ம மாட்டிக்குவோம், அதனால வீட்டுக்குள்ளேயே நம்ம புதைச்சிடலாம் சொல்லி முடிவு பண்ணி எந்த இடத்துல புதைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண இடம் தான் அவங்க கட்டில் இருந்த அந்த இடத்துக்கு கீழே இந்த மோந்தியே என்ன பண்றான்னா மம்படி நேரத்துக்கு கொண்டு வந்து பெரிய குழி வெட்டுறான். இந்த குழிக்குள்ள அஞ்சுடைய உடலை உள்ள போட்டு மேல சிமெண்ட் மணல்லாம் வச்சுட்டு அப்படியே பூசிடலாம். இந்த அஞ்சுடைய மொபைலையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி உடச்சி தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ரோஷினி அக்கா வந்து வீட்டுக்கு வரும்போது கட்டிலுக்கு கீழே இந்த மாதிரி சிமெண்ட் போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தங்கச்சிட்ட. அதுக்கு தங்கச்சி சொல்றாங்க,
வீட்டுல எலி தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால அந்த இடத்த கொஞ்சம் குழி தோண்டி சிமெண்ட் வச்சு பூசி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை பத்தியான தகவலை சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சி ஊர் முழுவதும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி தேடிட்டே இருந்தவங்க ஏறக்குறைய ஒரு வருஷம் இப்படியே போயிருது. இதற்கு இடையில அக்கா வந்து ரொம்ப தூரத்துல போயிட்டு மேன்ஷன்ல தங்கி தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அதே வேலையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. இங்க அம்மா இறந்து போனதுனால ரொம்ப ஃப்ரீயான இந்த சீமா மோந்திய இதே வீட்டுக்கு வர வச்சுட்டு லிவ்இன்ல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு வருஷம் வாழ்ந்ததுல இவங்க கர்ப்பமாயிடுறாங்க. 8 மாச கர்ப்பத்துல ஜனவரி 8, 2026 அப்போ இவங்க அங்க இருக்கிற யாதகிரி குட்டா அப்படிங்கிற கோவில்ல போயிட்டு சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண அதே மாசத்துல இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்து இவங்க ஒரு தம்பதியாவே அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய சிம்பத்தி. இந்த வீட்டுல இருந்து அந்த அம்மா அஞ்சுவை காணா, அம்மா இருந்து அந்த கல்யாணத்தை எப்படி நடத்திருப்பாங்க, இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் மறுபடியும் போயிட்டு ரோஷினி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல, போலீஸ் இங்கே வர இந்த மோந்திகுமாரை பார்க்கும் பொழுதுதான் இவன் ஒரு அக்யூஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கும் பொழுதுதான் எவ்வளவு உண்மைகள் சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க வாழ்ந்த அந்த வீட்டுக்குள்ள புதைச்சி வச்சிருக்காங்க. ஏறக்கூடிய ஒரு வருஷம் இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அம்மாவை புதைச்சி அதே ரூம்ல தான் கட்டில் போட்டு மேல படுத்திருந்திருக்காங்க. இதை கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அப்படியே குறைஞ்சு போயிருக்காங்க. எப்படி அந்த பொண்ணுக்கு எவ்வளவு மன துணிச்சல், அம்மாவை கொண்டு புதைச்சிட்டு அதே வாழ்க்கையில ஒருத்தவங்க கூட சந்தோஷமா கொன்னவங்க கூடவே வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உண்மையில அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் துணை வட்டாட்சியர் தலைமையில போலீஸ் டீம் போயிட்டு இந்த பாடியை தோண்டி எடுக்கிறாங்க. உஸ்மானியா ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. இந்த 2 பேரும், அதாவது சீமா, மோந்தி வந்து ஜெயிலுக்கு அனுப்பப்படுறான். இந்த சீமா வந்து மைனர் அப்படிங்கிறதுனால ஜுவனைல் கோர்ட்டுக்கு அந்த பெண்ணை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 2 மாசம் பச்சிலம் குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை வந்து இப்ப அவங்க அக்காவுடைய பராமரிப்புல இருக்கு. சரிங்களே, இதுதான் ஹைதராபாத்ல இந்த வருஷம் நடந்த ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு கொலை வழக்கு. சரிங்களே, இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சா சரியா இருக்கும், என்ன தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம், இதை பத்தியான உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.